கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, அதிசயங்களை குறித்து பார்த்து வருகிறோம். இந்த நாளில் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 37-38 பார்க்கிறோம். எலியாவும் பாகால் தீர்க்கதரிசியும் கர்த்தர் தெய்வம் என்றால் கர்த்தரை வணங்குங்கள், பாகால் தெய்வம் என்றால் பாகால் வணங்குங்கள், வானத்தில் இருந்து அக்கினி இறக்கிற தெய்வமே தெய்வம் என்று சொல்லி அவன் ஒரு சவால் விடுகிறான். எலியா தீர்க்கதரிசி இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைங்க, எலியாவுக்குள்ளே அந்த வைராக்கியம் இருந்தது. நான் தேவனுடைய மனுஷனாகி எலியா, இந்த வைராக்கியம், தேவனுக்காக வாழுகிற வைராக்கியம் இருந்தால் அவங்க வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். சொல்லுகிறார், எந்த மட்டும் குந்தி குந்தி நடந்தீர்கள், வாங்கள், நீங்கள் பாகால் தீர்க்கதரிசி, நீங்கள் கூப்பிடும்போது அக்கினி இறங்கணும், அதே தெய்வம் இருந்துச்சு. நானும் பாகால் தீர்க்கதரிசி, பகலே இறங்கும் என்று சொல்லி கூடுறாங்க. அதிசயம் நடக்கலை. தேவ பிள்ளைகளே, காலை முதல் சாயங்காலம் வரைக்கும் கூப்பிடுறாங்க, இறக்கலை. ஆனால் எலியா அவர்கள் எல்லாம் சாயங்கால வேலையில் இந்த பலிப்படத்தை செட் பண்ணிட்டு 37ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரே மறுபடியும் என் இருதயத்தை திருப்பினீர் என்று சொல்லி இந்த ஜனங்கள் அறியும்படி, என் சுற்றி இருக்கிற ஜனங்கள் அறியும்படி, என் கிராமத்தை ஜனங்கள் அறியும்படி, இந்த பட்டணம் தமிழ்நாடு அறியும்படி, இந்த இந்தியா தேசம் அறியும்படி ஆண்டவரே உடைய வல்லமை வழங்கப்படும் என்று சொல்லி ஜெபிக்கிறான். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைக்கு, தேவனுக்கு முன்பாக எந்த பாம்பனும் எடுத்து நிற்க முடியாது. தேவ பிள்ளைங்க, உலகத்துல எத்தனை தெய்வங்கள் சொல்லி வணங்கி கொண்டிருக்க, அக்கினியை இறக்க முடியுமா? என் தேவன் அக்கினியை இறக்கிற தேவன். எலியா சொல்லுகிறான், இந்த தேவன் ஆண்டவரே இந்த ஜனங்கள் அறியும்படி என்று சொல்லி கேட்டு தேவன் வானத்தில் 38ஆம் வசனம் சொல்லுது, அக்கினி இறங்கி பலிபீடத்தை பட்சித்து போட்டு அதிசயங்களை செய்த தேவன். அதே போல உன் வாழ்க்கையில ஊழியத்திலே தொழில் அதிசயங்களை செய்வா. தேவனால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. ஆனால் உனக்குள்ள இந்த எலியாவுக்குள்ள வைராக்கியம் இருக்க வேண்டும். கர்த்தரே தேவன் என்ற வைராக்கியம் இருக்க வேண்டும். அந்த வைராக்கியம் இருக்கும் போதுதான் உன் வாழ்க்கையில அதிசயங்கள் நடக்கும். தேவ பிள்ளைகளே, யாராவது இருந்தாலும் சரி, கர்த்தரே தெய்வம், இயேசுவே தெய்வம், யெகோவா தேவனே தெய்வம்னு சொன்னேன். இந்த வைராக்கியம் உனக்குள்ளே இருக்கும் பொழுது 1000 பேர் என்ன, நீ ஒருவனா இருக்கலாம். தேவ பிள்ளைகளே, தேவனை அறியாத 1000 பேர் இருக்கலாம், கோடி பேர் இருக்கலாம். தேவ அறிஞர் நீ ஒருவனாக இருக்கலாம். அக்கினி இறங்கினா இறக்கும். தேவ பிள்ளைகள், எலியாவை வெட்கப்படுத்தாதபடி தேவ பிள்ளைகளை, வானத்திலிருந்து அக்கினி இறக்கி எல்லாம் பட்சித்து போட்டது போல, அந்நிய கிரிகள் எல்லாம் பட்சித்து போட்ட போல எல்லாம் பட்சிக்க போகிறது. அப்பேற்பட்ட நேரம் வரப்போகிறது. அதில் வைராக்கி இருக்குமா? அப்பேற்பட்ட அதிசயங்களை உன் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய போறா. கண்களை முடிச்சவ செய்வோமா? எலியா ஜபித்தது போல அக்கினி இறந்தது உண்மையானா? என்னுடைய வாழ்க்கையில் மும்பை பட்டணத்தில் ஜபிக்கும் போது அக்கினி இறங்கி இருக்குது. பிள்ளைங்க, அக்கினி இறங்க அதிசயங்களை செய்கிற தேவன் இன்னைக்கு எலியாவின் காலத்தில் மட்டுமில்லை, இன்னைக்கும் அதிசயங்களை செய்கிற தேவன் இன்னைக்கும் செய்திருக்கிறான். என் வாழ்க்கையில செய்திருக்கிறான். தேவ பிள்ளைங்க, அதே போல உங்க வாழ்க்கையிலும் செய்ய போறா. கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே சொல்கிறான், எலியா நோக்கி கூப்பிட்ட போது, அப்பா கர்த்தர் தெய்வம் என்றால் கர்த்தரை, பாகால் தெய்வம் என்றால் பாகலை வணங்குன்னு சொல்லி அவனுக்குள்ள இருந்த வைராக்கியத்தைப்படி ஆண்டவரை இருதயத்தை திருப்பி அவனுடைய ஜபத்துக்கு, அப்பா நீ அவனுடைய இருதயத்தை திருப்பி இந்த உலகத்துல ஜனங்கள் அறியும்படி நீ அக்கினி இறக்கின தேவனே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் நம்முடைய அக்கினி இறங்கட்டும் இயேசுவின் நாமத்துல. இந்த தேசத்துல இருக்கிற பகுதியில நம்முடைய அக்கினி இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தால ஜெயம் எடுக்கிறோம். நல்ல தந்தையே, ஆமென், ஆமென். எலியாவை போல வைராக்கி இருக்குங்களா? வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்கிற, அக்கினி இறக்கி அதிசயங்களை செய்கிற தேவன் இன்னைக்கும் அக்கினி இறக்கி அதிசயங்களை செய்ய போறார். ஆமென், ஆமென்.